உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, என்ன ஹஸ்பண்ட் சார்? என்ன மாரி, இன்னும் புடவை கூட மாத்திக்காம இருக்க? இதோ இப்போ மாத்திடுறேன் ஹஸ்பண்ட் சார். அம்மாவை தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஐயர்லாம் வந்தாச்சு. ஹாஸ்னியும் ஸ்ரீஜாவும் தான் ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ இன்னும் ரெடியாகாம இருக்க மாரி. நீ தானே எல்லாருக்கும் முன்னாடி ரெடியா இருக்கணும். இதோ இப்போ ரெடி ஆயிடுறேன் ஹஸ்பண்ட் சார். அம்மாவை தத்தெடுக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா மாரி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட் சார். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இதோ இப்போ நான் ரெடியாகி வந்துடுறேன். நீ சந்தோஷமா இருந்தா அது முகத்துல தெரியுமே மாரி. அம்மாவை தத்தெடுக்கிறதுல உனக்கு முழுசா விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட் சார். மனசுல ஒரு சின்ன குழப்பம், அவ்வளோதான். நான் இப்போ ரெடியாகி வந்துடுறேன், நீங்க போங்க. நீ முதல்ல உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தெல்லாம் தூக்கி வெளியில போட. தாராமா உருவத்துல இருக்கிறது மாயாமா தான். இன்னையில இருந்து அவங்க தாராமாவா ஆக போறாங்க. புரியுதா மாதிரி? சரி, சீக்கிரம் வா. ஹலோ. ஆமா, சொல்லுங்க. எல்லாமே சரியா இருக்கு. சூர்யா மாமா, மாரி எங்க காணோம்? மாரி ரெடி ஆயிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. மாமா எங்க போனீங்க? அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? மாதாஜி ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கத்தான் போனேன் மாப்ள. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மாரி. சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ரிப்போர்ட் என்னாச்சு? நான் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு தான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரிப்போர்ட் கிடைச்சாதான் அது ஹஸ்பண்ட் சார் கிட்ட ஆதாரமா காட்டி தத்தெடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியும் சார். புரியுது மாரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும். ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே மாரி. தோ மாரி வந்தாச்சு. டாக்டர் சுரேஷ். வாங்க பொங்கன்றன். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? சாரி பொங்கன்றன், ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, இன்னும் கைக்கு வரல. 10 மணிக்கு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நான் தடுக்க முடியும். உங்க பொசிஷன் எனக்கு நல்லா புரியுது, ஆனா இது லேப் போர்ஷன் இல்லையா, அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க உட்காருங்க பொங்கன்றன். அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மாரிக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் 1 வீக் டைம் எடுக்கிற இந்த ரிப்போர்ட்டை 2-3 நாள்ல கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க ரொம்ப அவசரம் சொன்னதுனால இன்னைக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொங்கன்றன். ப்ளீஸ் சுரேஷ், லேபுக்கு பேசுங்க. 10 மணிக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க, நான் லேபுக்கு ஃபோன் பண்றேன். உட்காருங்க பொங்கன்றன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.